நவமேஜியம் நேயர்களுக்கு வணக்கம். அன்னதானம் செய்தால் நாம் செய்த பாவங்கள் சென்றுவிடும் என்று தவறாக கணக்கு போடாதீர்கள். நாம் பிறருக்கு உணவு கொடுப்பது சந்தோஷத்தை தரும் மற்றும் அன்பின் பரிமாற்றம், ஈகை குணம் அடைதல், இதுதான் இவைகளின் சிறப்பு. ஈசன் உலகத்துக்கே படி இழைக்கிறான். தான் செய்த பாவத்தை போக்குவதற்காக படி உழைக்கிறான்? இல்லை, தான் படைத்த உயிர்கள் மேல் அன்பு கொண்டு படி அழைக்கிறான். தாய் தன் பிள்ளைகள் மீது அன்பு கொண்டு பால் ஊட்டுகிறான். தன் பாவத்தை போக்குவதற்காக. பாவத்தின் பதிவு வேறு, அன்பின் செயல் வேறு. அன்பின் செயலால் அன்னதானம் செய்யலாம். பாவத்தை போக்கிறேன் என்று அன்னதானம் நிகழக்கூடாது. கர்ம பலன் நாம் அனுபவித்தால் அன்றி கரையாது. சோறு போட்டு கரைக்க முடியாது. மனதால் தான் கரைக்க வேண்டும். பதிவை அழிக்க வேண்டும். பிரம்மத்தில் கரைய வேண்டும். எண்ணத்தை அழிக்க வேண்டும். யோகத்தில் நிலைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவம் அழியும். உனது உடல்தான் பாவத்தின் உருவகம். சூட்சும ஒளி தேகம்தான் புண்ணியத்தின் உருவகம். தேகம் சொல்வதை கேட்டு நடக்காமல் ஒளி தேகம் சொல்வதை கேட்டு நடங்கள். பாவம் எதுன்னு தேடிட்டு இருக்காங்க. பாவம் தான் உங்கள் உடம்பு. உங்கள் உடம்பு தான் பாவம். பாவத்தால் செய்யப்பட்டது, பாவத்தால் உருவாகப்பட்டது. களிமண்ணால் உருவாக்கப்பட்டது சட்டி. பாவத்தால் உருவாக்கப்பட்டது தேகம், இந்த அன்னதேகம். ஆனால் புண்ணியத்தால் உருவாகப்படுத்த வேண்டும், உருவகப்படுத்த வேண்டும். அதுதான் சூட்சும தேகம். புண்ணியத்தால் வருவதுதான் அது. பாவத்தால் வருவது இந்த தேகம். அதனால தான் இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறோம். கையை காணும், காலை காணும், கை வலி, கால் வலி, முட்டி வலி. எதுக்கு அனுபவிக்கிறோம்? அதுக்கு தான். ஆனால் சூட்சும தேகத்துக்கு அந்த வலி இருக்கா? இல்லை. ஏன்னா அது புண்ணியத்தின் உடல், இது பாவத்தின் உடல். அதை தெரிஞ்சுக்கணும். பாவம் கரைய மௌனமாக இரு என்பதை சும்மா இரு சொல்லற என்று கூறினார்கள். உணவை வீணாக்காதீர்கள். ஒரு நெல்மணி உருவாக 6 மாத காலம் உருவாகும். 6 மாத உழைப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். வள்ளலார் காலத்தில் பசி பட்டினியால் மக்கள் இருந்தார்கள். அதனால தான் அவர் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கினார். மக்கள் மேல் கருணை கொண்டு அவர் ஈசனானதால் அந்த குணம் வந்தது. நாமும் அந்த நிலையை எய்துவோம். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம். பாவம் செய்தால் நிச்சயம் தண்டனை உண்டு. தவறி விழுந்தால் எழுந்து கொள்ளலாம். தவறி விட்டால் எழுந்து கொள்ள முடியாது. எப்பொருள் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் உபதேசிக்கும் குரு பல ரூபங்களிலிருந்து அவரின் வாய்மொழியில் கூறினாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் ஆகிய பிரம்மம் உள்ளிருந்து உபதேசிப்பதாக காண்பதுதான் அறிவுடையோருக்கான. உபதேசிக்கும் குரு பல பேர் இருந்தாலும் உங்களுக்கு உபதேசிக்கும் குரு ஒரே ஒருவர், அந்த பிரம்மம்தான். குரு தட்சிணாமூர்த்தி மௌனத்திலிருந்து இதைத்தான் பிரம்மமாக உபதேசம் செய்கிறார். மெய்ப்பொருள் என்றால் பிரம்மம். பிரம்மத்தை அறிவதுதான் அறிவு. ஒவ்வொரு தேகத்திலும் உயிர் பொருளும் பிரம்மத்தின் குரலாக நான் தான் செய்தேன், நான் தான் அது, நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் பாடினேன், நான் தான் ஆடினேன், நான் தான் தூங்கினேன் என்று பிரம்மம் தன்னைத்தானே நான் மட்டும் இருக்கிறேன் என்று உங்களுக்கு கூறியும் நீங்கள் அது பிரம்மத்தின் குரலாக எடுக்காமல் அது நமது உடல்தான் பேசுகிறது என்று தவறாக புரிந்து கொள்வதால் நான் எனும் அகங்காரம் நம்மில் புகுந்து விட்டது. அந்த நான் என்று கூறுவது உங்கள் தேகம் அல்ல, உங்களுக்குள் உள்ள பிரம்மசக்தியை கூறுகிறது. நான் தான் அது, நான் அதுவாக இருக்கிறேன் என்று நீங்கள் பிரம்மத்தின் மொழியை உணராததால் உடல் பேசுகிறது என்று தவறாக நினைக்கிறீர்கள். பிரம்மத்தின் கதிர்கள் எல்லா இடத்திலும் பரவி இருப்பதால் நாம் எல்லோரும் நம்மை அறியாமல் நான் என்று கூறுகிறோம். சூரியன் நீரில் தெரிந்தால் அதையும் சூரியன் என்று தானே கூற முடியும். நான், நீ, இங்கு எல்லாமே பிரம்மமயம் என்று உணர்ந்தால் இந்த பேதம் தோன்றாது. உறக்கம், பசி, தாகம், உணர்வுகள் எல்லோருக்கும் ஒன்றாக உள்ளது. இதில் யாருக்கும் எந்த பேதமும் இல்லை. பிரம்மம் யாருக்கும் பேதம் இல்லாமல் தான் உள்ளது. பிரம்மத்தின் இயக்கத்தை இழந்த ஜடம் ஏதாவது பேசுகிறதா, ஆடுகிறதா, உண்கிறதா, உடுக்கிறதா? புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை செய்தது பிரம்மம் தான் என்று. உங்கள் தேகத்திற்கு யார் காவல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறந்த பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொத்தை காவல் காப்பார்கள். இருக்கும்பொழுது காப்பி டீ குடிக்காத மனைவி தன் கணவனின் பிறப்புறுப்புக்கு கடைசி வரை காவல் காப்பாள். உன் தேகத்தை சுகத்தை எண்ண மாட்டாள். உன் உயிரையோ உன் தேகத்தையோ யாரும் சீண்டவோ தேடவோ மாட்டார்கள். உன் உயிரை நீதான் தேட வேண்டும். சுகாரித்துக்கொள். ஆசிரியர் மாணவனுக்கு கல்வி கற்றுக்கொள்கிறார். கற்றபின் மாணவன் தன் வழியை பின்பற்றி சென்று விடுகிறான். கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவனை வேலைக்கு வைத்து கொள்ளவோ தன் தேவைகளை பூர்த்தி கொள்ளவோ வைத்துக்கொள்வதில்லை. அதுபோல நல்ல குரு சிஷ்யனுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து வழிகாட்ட வேண்டுமே தவிர தன் தேவைக்கு அடிமையாக வைத்து கொள்ளக்கூடாது. மாயனின் அழகில் மயங்கும் உலகம் போல குரு தன் வித்தையால் மயக்கம் கொள்ளக்கூடாது. காரணம்
அனைத்து வித்தைகளும் பிரம்மத்தில் ஒழுக்கம் கண்டுவிடும். உதாரணம், புல்லாங்குழலின் ஓசை, மிருதங்கத்தின் தாளம், மணியின் ஓசை, இவையெல்லாம் பிரம்மத்தில் கரைந்து காணாமல் போய்விடும். பிரம்மசக்தியை மிஞ்ச எந்த சக்தியும் இல்லை. பிரம்மசக்தி முன் அண்ட சராசரங்களும் அண்டியிட்டு நிற்கும். நீ யானையாக இருக்கலாம், எறும்பு தோலை உரிக்க சொன்னால் உன்னால் முடியாது. நீ எறும்பாக இருந்தால் எறும்பாகத்தான் உண்ண முடியும், யானை போல் உண்ண முடியாது. யானை போல் உண்ண நினைத்தால் ஆசனவாய்க்கு எங்கே போவாய்? கடவுள் இல்லை என்றும், கடவுள் உண்டென்றும், கடவுள் யார் என்றும், கடவுள் உருவம் உள்ளவரா என்றும், கடவுள் உருவம் இல்லை என்றும், கடவுளை இப்படி பிரித்து பார்க்க உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறதுக்கா? உங்கள் தலைமுடியை நீங்கள் எண்ண முடியுமா? உங்கள் உடலில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகளை நீங்கள் காண முடியுமா? உங்கள் உடலையே நீங்கள் பிரித்து பார்க்க முடியுமா? உங்கள் உடலையே நீங்கள் பிரித்து பார்க்க முடியாத போது அந்த எல்லையற்ற பிரம்மத்தை நீங்கள் காண முடியுமா? இதையே தெரியாத மூடர்களாக இருந்து கொண்டு கடவுளை பற்றிய சிந்தனை எதற்கு? உங்கள் உடலில் இத்தனை பொருள்கள் இறைவன் வைத்திருக்கிறான். அவைகளெல்லாம் நீங்கள் பிறந்தது முதல் உங்கள் முடிவு வரை உங்களுக்காகவே உழைக்கு. உடல் உறுப்புகளை நினைத்து பாருங்கள். எதையும் எதிர்பார்க்காமல் அவைகள் உங்களுக்காகவே உழைக்கின்றன, சம்பளம் இல்லாமல். வணக்கம்.